அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடனாளியின் நல்லறங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறப்போரில் கொல்லப்பட்ட உயிர் தியாகியின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன, கடனை தவிர. இந்த செய்தி அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 3832 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடனை அடைக்காமல் மரணித்துவிட்ட விசுவாசியின் தொடர்பான தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படும். தீர்ப்பு கிடைக்காமல் தவிக்கும் நிலையை அவர் சந்திப்பார். அவர் சார்பாக கடன் அடைக்கப்படுகிறதா என எதிர்பார்க்கப்படும். அவர் சொத்துக்களை விட்டு சென்றிருந்தால் அதிலே இருந்தோ, அவர் சொத்துக்களை விட்டு செல்லாத நிலையில் அவருடைய வாரிசுகளின் சொத்துக்களில் இருந்தோ அந்த கடன் அடைக்கப்பட வேண்டும். கடனாளியினுடைய வணக்க வழிபாட்டுக்கு அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் இல்லை என்பது ஒன்று. அவருடைய கடன் நிறைவேற்றப்படும் வரை அவருடைய நிலை இழுபறியான நிலைதான். தனக்கு எப்போது மரணம் வரும் என்பதை யாரும் அறிவதில்லை. எனவே குண்டூசி முதல் பெரிய பொருட்கள் வரை தவணை முறையிலே வாங்குவதையே வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்களே, அவர்கள் இது குறித்து சரியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். தனக்கு உண்டான கடனை, தன் பேரில் உள்ள கடனை தனக்கு பின்னால் யார் அடைப்பார்கள் என்கின்ற ஒரு நியமனத்தை அவர்கள் முன்கூட்டியே தேர்வு செய்து வைத்திருக்க வேண்டும். கடனாளியாக இறந்தவர் அவரின் கடன் அடைக்கப்படாத வரை அவர் புரிந்த நல்லறங்கள் மறுமை நாளில் அவருக்கு பயனற்று போகலாம். வாங்கிய கடனை அடைக்காமல் இருப்பது சமூகத்தில் உங்களுடைய மதிப்பை குறைக்கும் நிலைப்பாட்டை உருவாக்கலாம். ஆன்மீக நம்பிக்கைகளின் அடிப்படையில் தீராத கடன் அடுத்த தலைமுறைக்கும் அல்லது வாழ்விற்கும் தொடர்ந்து வருகின்ற சிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அவருடைய வம்சாவளியை அது கடுமையான பாதிப்புக்குள்ளாக்கிவிடும். இஸ்லாத்தில் அடைக்கப்படாத கடன் என்பது மிகப்பெரிய பாவம் மற்றும் மனித உரிமையோடு தொடர்புடைய கனத்த பொறுப்பாகும். கடனை அடைக்காமல் அலட்சியமாக இருப்பது அல்லது ஏமாற்றும் எண்ணத்துடன் கடன் பெறுவது கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. கடன் மீட்கப்படும் வரை ஒரு விசுவாசியினுடைய ஆன்மா தடுத்து வைக்கப்படுகிறது. அந்த ஆன்மாவுக்கு உண்டான அங்கீகாரம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. கடன் பாக்கி வைத்து மரணித்தவர்களுடைய அந்த இறுதி பிரேத தொழுகை தாமதப்படுத்தப்படுகிறது. அந்த கடனுக்கு உண்டான நிலை என்ன என்பது அறிந்து கொள்வதற்கு உண்டான இறுதி கட்டமாக அது பாவிக்கப்படுகிறது. திருப்பி செலுத்தும் எண்ணமில்லாமல் கடன் வாங்குபவர் கடுமையான அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகுவார் என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது. கடனிலே இருந்து பாதுகாக்க எண்ணற்ற பிரார்த்தனைகளை பிரார்த்திக்குமாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வழிகாட்டு முறைகளை பின்பற்றி எது நம்மால் முடியுமோ அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிற்கு தேவைக்கு தகுந்தாற் போல் கடன் வாங்கி அந்த கடனை நாம் அடைக்க வேண்டும். நாம் இல்லாத பட்சத்தில் அதை அடைப்பதற்கு உண்டான வழிவகை செய்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இதுதான் நம்மை நாளை மறுமை நாளிலே பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கும். அப்படி இல்லாமல் வாங்கிய கடனை திருப்பி அடைக்காமல் எவ்வளவுதான் நல்லறங்கள் செய்து சேர்த்து வைத்திருந்தாலும் அவை ஒருபோதும் நாளை மறுமை நாளிலே பயனளிக்கவே செய்யாது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கடனிலே இருந்து நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. வாங்கிய கடனை முறையாக அடைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஆற்றலை வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.